வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி காம்படிஷன் நாம கலந்துக்கலாமா? ஐயோ மோட்டோ, நம்ம காட்டுக்கு போனோம், அந்த மிருகங்கள் எல்லாம் போட்டோ எடுக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவைதானே? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. காட்டுக்கு போய் உயிருள்ள ஜந்துக்களை நாம போட்டோ பிடிச்சு அத பத்திரிகையில போட்டா சிறந்த போட்டோகிராஃபர்னு பேரு கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஐயோ மோட்டோ, இதுக்காக நம்ம காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அழகழகா போட்டோ எடுத்து இதுல எந்த போட்டோ அழகா இருக்குன்னு காட்டி அதுக்கப்புறம் அதுக்கு பணம் வாங்கணும். எப்பா தம்பி மோட்டோ, இங்க என்னப்பா இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கு? போட்டோ கண்காட்சி நடக்குதா என்ன? அடடே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. இது போட்டோகிராஃபி காம்படிஷன். அட இத நான் காம்படிஷன் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இங்க வந்ததோ இல்ல. நம்ம ஊர்ல ஒரு காட்டு விலங்கோ இல்ல காட்டு பறவையோ நான் பார்த்தது கூட இல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர் ஜட்கா? ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் காம்படிஷன் தான். சரி, எனக்கு நிறைய பேஷண்ட் காத்திருக்காங்க, போலாம் வாங்க. கேமரா கேமரா, எங்க வச்சோம் அந்த கேமராவை? நீ இதுவரைக்கும் எந்த பொருளையாவது எடுத்த இடத்துல அப்படியே வச்சிருக்கியாமா? அவசரத்துக்கு தேடினா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறுத்து. கேமராவை தேடிக்கிட்டு இருக்கியா? என்ன ஓச்சு கட்டுறதுக்காக நீ வழியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியா? கிடைச்சிருச்சு. இயற்கை காட்சிகள் என்ன அழகா இருக்கு. ஆமா ஆமா, பசுமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இவனுங்க இப்படி வருவானுங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி இருக்கு மோட்டோ இந்த இடம் எல்லாம்? இந்த ஆங்கிள் வச்சு பாரு. இவனுங்க 2 பேரும் நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பண்றாங்க பாரு. பேசாம இவனுங்க பின்னாடியே போய் எதையாவது போட்டோ எடுக்க பாப்போம். காம்படிஷன்ல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாப்போலாம். ஃபாலோ பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்க உன்னதையும் காணோம். அங்க பாரு மோட்டோ, எவ்வளவு அழகான பறவை அந்த மரத்தை சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கு பாரு. ஆஹா, நில்லு. எடுத்துடு. இது ரொம்ப பழைய காலத்து கேமரா. இதுல ஜூம் எல்லாம் கிடையாது. வா, நாமளே ஜூம் பண்ற மாதிரி கிட்ட போய் எடுக்கலாம். சீக்கிரமா. அது பாத்து அப்படிதான். அப்படியே இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அது இம்பாசிபிள். எடுத்துட்டேன். வந்துருச்சு. போவீங்களா? ஏன்டா என் மேல வந்து இப்படி விடுறீங்க? சிங்கம் சார், உங்களுக்கு அடி எதுவும் படலையே? எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். உங்களால தான் நான் பிடிக்க வந்த திருட தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ நீங்க 2 பேரும் என்ன ஆக போறேன்னு பாருங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இது வரைக்கும் தப்பா அடி வாங்கினதே கிடையாது. அழகா போய் உட்காருது. எங்க போச்சு? ஏய், சீக்கிரம் எடுடா, பணங்கா மண்டையா. பறந்துற போகுது. கொஞ்ச நேரம் அசையாம நிக்க கூடாதா? எங்களை ஓட வைக்கிறிய, நியாயமா இது? கவலைப்படாத மோட்டோ, இந்த பறவை நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காரும். அத நாம எப்படியாவது போட்டோ எடுத்தே ஆகணும். பரிசு பணத்தையும் நாமளே வாங்கி ஆகணும். அட நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது என்னோட பல வருஷம் காணாமே. எங்க பாரு கசிட்டு, சிங்கம் விழுந்து கிடக்குறாரு. மிஸ்டர் டீலக்ஸ், உங்களுக்கு அடி எதுவும் பண்ணல? நீங்க 2 பேருமா? அத கதவுல ஏண்டா என் பின்னாடியே வரீங்க? உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. உங்களை அடிக்கிற அடியில அந்த திருடன் தானா வருவான்.
அந்த சிட்டுக்குருவி எவ்வளவு உயரத்துல இருக்கு. இதத்தான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிருக்காங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாதுன்னு. அங்க பாரு மோட்டு, ஏனியெல்லாம் இருக்கு. நான் மெதுவா மேல ஏறேன். பின்னாடியே பிளாஷ் எடுத்துக்கிட்டு பாத்து வா. கீழ போட்டு தொலைக்காத. மண்டையா சொன்னது புரியுதா? புரியுது. உன் இம்சைக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. நான் தான் இங்க சீஃப், நீ எனக்கு எடுப்பு. அது தெரியுதா உனக்கு? வாய மூடிட்டு வாடா மண்டையா. நான் எடுப்பு இல்லடா, நீதான்டா எனக்கு எடுப்பு. நீதான் எடுப்பு. நீதான்டா எடுப்பு. நீதான் எடுப்பு. இல்லடா நீதான்டா. இல்ல நீதான் எடுப்பு. இல்லடா நீதான்டா எடுப்பு. நீதான்டா. ஏய் பாத்துடா. பாத்துக்க. நல்ல வேளை ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இப்ப சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு போட்டோ எடுக்கிற வழியை பாருடா. அப்படியே இரு. பத்லு, அது உயரத்துல இருக்கு. நீதான் என்ன விட உயரமா இருக்க. நீ மேல வந்து போட்டோ எடு. என்னவா நீதான் சீப் அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்ட. என்னடா ஜிம்மி சிப் கேமரா மாதிரி ஓவர் ஆட்ற. டேய் பாத்துடா பக்குவமாடா. டேய் பாத்துடா மோட்டோ பேலன்ஸ் பண்றா பேலன்ஸ் பண்றா. அம்மா அம்மா மண்டையா, அது பறந்து போயிடுச்சு. அத புடி, விடாத. சீக்கிரம் போட்டோ எடுக்கணும். என்னடா பண்ற? அம்மா அம்மா மோட்டு, என்னால முடியல. நீ என்னடா பண்ற? மோட்டு, இப்ப நீ கீழே நின்னு என்னதானா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியாவது போட்டோ எடுக்க முயற்சி பண்ணு. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. அநேகமா ஒரு புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு மேல ஒரு பெரிய புயல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கிறது அவருக்கே தெரியாது. ஏய் மோட்டோ, பேலன்ஸ் மிஸ் ஆகுதுடா. நான் கீழே விழ போறேன்டா, பாத்துடா. இவ்வளவு பயங்கரமான புயல் இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாத்துட்டேன், நான் உங்களை பாத்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவோட வந்திருக்கீங்க, என்ன கொல்லணும்னு, அப்படிதானே? ஆனா நான் இப்ப உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா உயிரோட விட போறது இல்ல. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில இவ்வளவு கேவலமான நாள் வந்ததே கிடையாது. பிச்சுக்கோ. அதோ பாரு, அது ரொம்ப மேல பறந்து போகுது. எப்படியாவது அதை போய் நாம போட்டோ எடுக்கணும். ஒண்ணு கேமரால ஷூட் பண்ணணும், இல்லனா துப்பாக்கில ஷூட் பண்ணணும். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? துப்பாக்கில சுட்டா அப்புறம் நமக்கு 10,000 பணம் கிடைக்காது. சீக்கிரமா ஒரு நல்ல ஐடியா பண்றா, பணம் கிடைக்கிற மாதிரி. மண்டையா, எனக்கு பசி எடுத்தா மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரமா எப்படியாவது பரிசை வாங்கணும். நான் சமோசா சாப்பிடணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஐடியா. பட்டுக்குட்டி, ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். அடே மோட்டு, அதுனா உன் கிளாஸ்மேட், அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. டக்குன்னு போட்டோ எடுறா. ஓகே, லைட்ஸ் ஆன், ஆக்ஷன். ஒவ்வொரு போட்டோ எடுக்கும் போது நீ ஓவரா தண்டா பந்தா பண்ற. சீக்கிரமா எடுறா தடி மண்டையா. ஃபேஸ்ல லைட் படலனா ஃபேஸ் டல்லா தெரியும். போட்டோகிராஃப பத்தி உனக்கு என்ன தெரியும் மண்டையா? இப்ப போட்டோ எடுக்க போறியா இல்ல கீழே விழ போறியாடா? ஆஹா, நமக்கு ஆப்பு வந்துருச்சு. என்னடா ஏதோ டொப்பு டொப்புன்னு சத்தம்லாம் கேக்குது. ஏ குருவி, வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், அப்படி பண்ணாதே. எங்களை சொன்னா கேளு, நாங்க பாவம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கசிட்டே, உடனே போய் சிங்கத்தை காப்பாத்தணும். அப்படி இல்லன்னா அவர் நம்மள பிடிக்க போறாரு. ஓகே. எம்மாடியோ, மலையே வந்து என் மேல சாஞ்சா மாதிரி இருக்கு. அதே, நீங்க திரும்பவும் வந்துட்டீங்களா? தடி மாடுகளா, பூசணிக்க மாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னையே துரத்துறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்தோட குறியிலிருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். அம்மா, இப்பொழுது புகைப்பட போட்டிக்கான பரிசளிப்பு விழா. முதல் பரிசை பெறுபவர்கள் மோட்டு பத்லு.
நன்றி தேங்க்யூ மிக்க நன்றி தேங்க்யூ சரியில்லை, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. ராத்திரி பகலா நாங்களும் அந்த பறவை பின்னாடி ஓடி இருக்கோம். கடைசியில 10,000 ரூபாய் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்களே. நான் ஒத்துக்கவே மாட்டேன். 20 வருஷமா நான் முயற்சி பண்றேன், பரிசு எனக்கு தான் கிடைச்சே ஆகணும். வாய மூடுங்கடா. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். இல்லடா. அம்மா, அட பாவிங்களா, நான் எப்ப மேல பார்த்து சுத்தாலும் என் தலையில இந்த தேங்காய் வந்து விழுது. நான் தேங்காய் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். எனக்கு இப்ப மயக்கம் வருது.